நமஸ்தே. இன்றைக்கி ராஷ்டிரபாஷா ப்ரீ டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். February 2025 நியூ சிலபஸ்ஸு. மேக்ஸ் வந்து 100, டைமிங் வந்து 2.5 hours. இதில் வந்து போயம் கேட்டிருப்பாங்க, லெசன் கேட்டிருப்பாங்க. இதில் போயமில் வந்து மா கிலவுனா இந்த 2 போயம் எஸ்ஸே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மெமரி தோஹே பார்த்துக்கோங்க. கபீர் ரஹீம் கசல் பார்த்துக்கோங்க. லெசனில் வந்து ருபையா தக்ஷிண ஆஃப்ரிக்கா மே காந்திஜி பார்த்துக்கோங்க 2 எஸ்ஸேவும். நெக்ஸ்ட்டு வந்து ஏகாங்கியில் வந்து பஹுக்கி விதா. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்தேர் நகரி. இந்த 2 எஸ்ஸேவும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஷினும் அதில் இருந்து ரைட் பண்ண முடியும். எஸ்ஸேவும் எழுதலாம், இஆர்சியும் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்திர பரீட்சை கொடுத்துருப்பாங்க 5. அதில் நீங்கள் 2ம் ரைட் பண்ணலாம். 2 எஸ்ஸே படிச்சிட்டிங்கன்னா பஹுக்கி விதாவும் அந்தேர் நகரியும் படிச்சிட்டிங்கனாவே 2 பாத்திர பரீட்சையும் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரபாஷா செகண்ட் பேப்பர். இதுலேயும் டைமிங் வந்து 2.5 hours. மேக்ஸ் வந்து 100. இதில் வந்து கஹானி கொடுத்துருப்பாங்க. கஹானியில் மிட்டாய் வாலா பார்த்துக்கோங்க. அடுத்த ஜீவனி கேட்டிருப்பாங்க. 4லேருந்து 1 ரைட் பண்ணணும். நிபந்த எஸ்ஸே எழுதணும். நெக்ஸ்ட்டு கிராமர் இருக்குது. அடுத்தது அனுவாத அபியாஸ். ட்ரான்ஸ்லேஷனு இல்லை ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷு நாட்டி தமிழ் 2மே ரைட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஆல வந்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மேக் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்திமே அனுவாது கீஜி. இதுக்கு வந்து 15 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கு ஒரு தடவை நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் கண்டுபிடிச்சிட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.